அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் வரும்பொழுது, அநேக பிரச்சனை வரும்போது தேவனை நிந்தித்திருக்கலாம், தேவனை குற்றப்படுத்தியிருக்கலாம், குறையோடு பேசியிருக்கலாம். ஆண்டவரிடத்த இப்போ ஆண்டவர் சாரி கேட்குற மாதிரி தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரே, நான் தவறு செய்திருப்பேன், என்னையோ வார்த்தை பேசியிருப்பேன், எத்தனையோ காரியத்தில் நான் தவறி வேண்டியிருக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி விட்டீங்களாப்பா. இப்போ தவறாக உன்னை திட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உன் நித்தியமான வழியில் என்னை நடத்தி கொண்டு போங்கப்பா. 7 நாள் வரைக்கும் நடத்தி வந்தீங்களாப்பா. அந்த வழியில் நடத்தும்போது எவ்வளோ அன்பான வார்த்தையை இதையாவது இயேசுவோடு உறவாடி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கும்படி நம்ம யார் இடத்துலால் பேசியிருக்கலாம். தகப்பனாண்ட, தாயாண்ட, பிள்ளைகளோட, கணவன் மனைவிக்குள்ள, வேலை ஸ்தலத்தில், முதலாளிகளிடத்தில் நம்ம பேசியிருக்கலாம். அவர்களை மனசை நோகாடிக்காதபடிக்கு நம்ம பேசணுங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கட்டும், எப்படியாப்பட்ட காரியம் கூட நம்ம துன்புறுத்திட்டோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேதனை உண்டாக்கும்படி வழி நம்ம இடத்துல இருந்து புறப்பட்டு போகக்கூடாது. வழினா அந்த வார்த்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் புறப்பட்டு வார்த்தை மற்ற இருதயத்தை புண்படுத்தாதபடி பேசணுமா. அப்படிப்பட்ட வார்த்தை பேச கற்றுக்குங்க. அவன் தெரியாமல் செய்தார், தெரியாமல் செய்யல. தாவீது சாரி கேட்குறாரு. அவர் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்தவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் குறித்து மனநோவாக பேசியிருப்பீங்களோ அவங்களாம் இந்த நாளில் ஒப்புறாவுங்க. தேவன் அதுக்கு தான் இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஃப்ரெண்ட்ஸே, நான் தெரியாமல் பேசிட்டேன்பா, அன்றைக்கி ஒரு வார்த்தை பேசினேன், உன் மனசை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், உன்னை எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கோம், சாரிப்பா சொல்கிறேன் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நம்ம வேதனை உண்டாக்கும்படி யாராவது நம்ம தகப்பனையோ, தாயோ, சகோதரனோ, சகோதரியோ, கணவனோ, மனைவியோ நம்ம பேசியிருந்தோம்னா ஒப்புரவு ஆகிக்கொள்ளுங்கள். நித்திய வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நித்திய வழியில் நடத்த போகிறாருங்க. ஆசீர்வாதத்தில் நடத்த போகிறாரு. அதுக்காகத்தான் தாவீது ஆசீர்வாதமாக நடத்தினார். எல்லா வழியும் சிறப்படுத்தி கொண்டான், சீர்படுத்தி கொண்டான். இதெல்லாம் தவறு என்று அவன் தெரிந்து கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகளை தவறு என்று நீங்கள் உணர்ந்து நித்திய வழியில் நடக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க. வேதனை உண்டாக்கும் வழி உன்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து பாருங்கள். எங்கள் அப்பாவை திட்டேன், எங்கள் தாயை திட்டேன், என் சகோதரனை திட்டேன்பா, அவன் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர்கிட்ட கேள்வி, இனி அது மாதிரி வழியில் எனக்கு வேணாம்பா. அது மாதிரி வேதனை உண்டாக்கும்படி வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒரு வார்த்தை தகாத வார்த்தை ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா, பேசின வார்த்தை பேசினது தாங்க. இந்த வார்த்தை அவங்ககிட்ட போய் சேர்ந்துச்சுனாவே திரும்பி என்கிட்ட வராதுங்க. எவ்வளோ காசு கொடுத்து, கோடிக்கணக்கில் கொடுத்தாலும், லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் திரும்பி என்கிட்ட வராதுங்க. போனது தான். எத்தனை முறை சாரி கேட்டாலும் அதுக்கு ஈடே கிடையாதுங்க. அது வேதனை உண்டாக்கி கொண்டு தான் இருக்கும் கடைசி பரியந்தம். அதுக்கு தான் பேசுறதுக்கு முன்னாடியே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? என் வாழ்க்கை நான் ஒரு வார்த்தை பேச போகிறேன், அது மாதிரி வார்த்தை என் வாயிலேருந்து புறப்படக்கூடாதுப்பா. நித்தியமான வழி, நித்தியமான வார்த்தை என் வாயிலேருந்து புறப்படணும். அந்த வழியில் என்னை நடத்துங்கப்பான்னு உங்கள் இருதயத்தை கை வச்சு கேளுங்க. யாருக்கிட்டலாம் இப்படி நடந்துருக்குறீங்க, இனி நடக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. எத்தனையோ பேர் மனம் புண்ணாக ஆயிருக்கும்படி நீங்கள் பேசியிருப்பீங்க. சாரி கேளுங்க, இனி பேசாதீங்க. தாவீது சாரி கேட்டு ஆண்டவரை உயர்த்தி வைத்தார். நீங்கள் சாரி கேட்டுனா அவங்க வாழ்க்கை உயருங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.